ஹஸ்லி ஃபிஸ்லி ரசமணி உன் சிரிப்பிலும் கதகளி என்னிடமயம் இளமயம் பனித்துளி குருகலி எனக்கு உனக்குமா இடைவெளி நீ இரவிலும் இமை வசி என் பகலிலும் நடுநிசி புதுசி அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தேம்பானா வண்ணம் பேரு வானம் பேரு இருவரின் கடல் பேரு புயலடித்தும் வாழுதே இரு பறவை ஒரு கூட்டில் மெதுவாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்றில் அரட்டை கதிரை இதோ நீ நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு Hi, hello, good evening, vanakkam, and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi, powered by Brew Instant. தேவிகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு மியூசிக் சேனல்ல வந்து விஜேவா பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் சில அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, விஜே ஆகணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுல எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை இருந்துச்சு, ஸோ அதனால வந்து வந்துட்டேன் மேம். அண்ட் திவ்யா? நான் வந்து மியூசிக் சேனல்ல நானும் விஜயவா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு விஜய் பண்ணணும் எப்படி தோணுச்சுன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. கண்ணாடி முன்னாடிலாம் நின்றுட்டு நான் வந்துட்டு அப்படி இப்படிலாம் பேசி பார்ப்பேன். ஸோ அதனால நான் விஜயா. ஆல்ரைட். அண்ட் திவ்யா இ அண்ட் திவ்யா பி, ரெண்டு திவ்யா. எஸ் மேம். ஓகே, திவ்யா நீங்க? என் பேர் திவ்யா பார்த்தசாரதி. நான் வந்து நியூஸ் ரீடிங் அண்ட் விஜே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் அன் ஐடி ப்ரொஃபஷனல். ஐடி ப்ரொஃபஷனல் பேசிக்லி. பட் விஜே பண்ணணும் ரொம்ப ஆசையா இருந்தது. எஸ், எனக்கு மோர் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆல் தோஸ் ஸ்டப்ஸ் ஐ லவ் டு டூ ஆங்கரிங். பட் உங்களுடைய ஆசை வந்து விஜே in front of the camera media. எஸ், அதனால நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரைட். அண்ட் ஷிஃபா? விஜய் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு வந்து மாடலிங் ரொம்ப பிடிக்கும். பெரிய மாடலிங் ஆகணும் ரொம்ப ஆசை. பெரிய மாடல் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ நீங்க 4 பேர் வந்து வீடியோ ஜாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கேம் ஷோ ரொம்ப கலகலப்பா இருக்க போகுது. லெட் மீ டெல் யூ தி ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சென் தமிழ் பேசும் தமிழச்சி. விஜே இருக்கும்போது இங்கிலீஷ் வார்த்தைகள் நீங்க பேசிடலாம். ஆனா இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பாக நீங்க இங்கிலீஷ் பேசக்கூடாது. சென் தமிழ் பேசும் தமிழச்சியில உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். 1 நிமிஷம் டைம் இருக்கும். அண்ட் அந்த 1 நிமிஷத்துக்குள்ள டாபிக் ஏத்த மாதிரி நீங்க வெறும் தமிழ்ல நீங்க அந்த நிகழ்ச்சி நடத்தணும். ரெடி? ஓ, அதுவும் இங்கிலீஷ் தான் வருது. ரெடி? we are going to start with you, தேவிகா. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். ரெடி? லெட்ஸ் ப்ளே சென் தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. தேவிகா ரெடி? உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறேன். அண்ட் 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஆங்கில வார்த்தை இல்லைன்னா வேற எந்த மொழி வார்த்தைகள் பயன்படுத்தாம நீங்க எனக்கு 1 நிமிஷத்துக்குள்ள தமிழ்ல பேசி காமிக்கணும். உங்களுக்கான டாபிக், நீங்க ஒரு நடிகை, உங்க வீட்டுல உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க மீடியால இருக்கக்கூடாது, நடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா மீடியாலேயே நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதை விட முடியாதுன்னு சொல்லி அவரை எப்படி சமாதானப்படுத்துவீங்க? only 1 minute is the time. your time starts now. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்.
நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி நான் நடிக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாது சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் என்னால ஏத்துக்க முடியல. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போதே தெரியும் நான் ஒரு நடிகை சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து கிட்ட கல்யாணம் நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நீங்க நான் வந்து நடிக்கக்கூடாது சொல்றது இது ஏத்துக்க முடியல. நம்மளுக்கு எல்லா விஷயத்திலயும் வந்து ஒத்து போயிடுச்சு. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஏன்னா எனக்கு வந்து என்னோட கணவரா வரப்போறவர் என்ன மட்டும் இல்ல, நான் இருக்கிற துறையும் விரும்பணும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய துறை முக்கியம். நான் இது வந்து நேத்து இன்னைக்கு கனவில்லை, என்னோட 20 வருஷ உழைப்பு. ஸோ இதை நான் கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லா பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் கடந்து வந்திருக்கேன். இப்போ இந்த இந்த இடத்துல வந்துட்டு நீங்க நான் நடிக்கக்கூடாது சொல்றது இது சரியில்லை. நீங்க தான் முடிவு பண்ணணும் இதுக்கப்புறம். ஆனா நான் நடிக்கிறதை விட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இந்த துறை எனக்கு முக்கியம். ஏன்னா இதுதான் எனக்கு வந்து இந்த நிலைமைக்கு என்னை நிக்க வச்சிருக்கு. ஸோ உங்களுக்காக நான் வந்து மாத்திக்க முடியாது. டைம் அப். சோங்கிறது வார்த்தை 3 தடவை வந்தது. ஸோ ஐ வில் கிவ் யூ 85 பாயிண்ட்ஸ். 85 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. திவ்யா, அடுத்தது உங்களுக்கான டாபிக். நீங்க டிவில நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன்ல தேவையில்லாத விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா லைவா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து திட்டவும் முடியாது. எப்படி நல்லபடியா சமாளிச்சுட்டு ஃபோனு கட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு. and your time starts now. வணக்கம், யார் பேசுறீங்க? ரமேஷா? ஓகே சார், மன்னிக்கணும் சார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன ஹாபி பண்ணி உங்களோட பொழுதுபோக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி சார், மன்னிக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 5 to 6, 5 மணிலேருந்து 6 மணி குழந்தைங்களுக்கான ஷோ. உங்களுக்கு வந்துட்டு 7 to 8 வரைக்கும் தான் நீங்கள் கால் பண்ணணும். இது குழந்தைங்க மட்டும்தான் கால் பண்ணி பேசும். மன்னிக்கணும் சார், நான் நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது. பட் நீங்கள் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். இல்லை சார், மன்னிக்கணும் சார், என்ன அந்த இன்ஃபர்மேஷன் அந்த தகவல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. மன்னிக்கணும் ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வந்துட்டு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அந்த ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணுங்க, அதுதான் உங்களோட ப்ரோக்ராம். இல்லை சார், மன்னிக்கணும், என்னால் அந்த தகவலாம் சொல்ல முடியாது சார். சார், நீங்கள் இதை மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கால் ஃபோர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க சார். மன்னிக்கணும் சார், இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கால் கட் பண்ணிடுவாங்க. Oh my god. Okay, திவ்யா. அதான் சொன்னேன், விஜே இருக்கும்போது so easy. பேசிட்டு இருக்கும்போது ஆங்கில வார்த்தைகள் வரும். நீங்க இங்க பேசும்போது கிட்டத்தட்ட 12 ஆங்கில வார்த்தைகள். அது நான் வந்து அதுல எத்தனை தடவை சார் சொன்னீங்க அது கவுண்ட் பண்ணல. சார் இஸ் an English word. சார் கவுண்ட் பண்ணேன்னா 100 பாயிண்ட்ல இருந்து 10 பாயிண்ட் தான் உங்களுக்கு வரும். அத்தனை தடவை சார் சொன்னீங்க. ஸோ நான் சார் அக்கவுண்ட்ல எழுதல, இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 12 to 13 English words. என்ன பண்ணலாம்? ஒரு பார்த்து போட்டு கொடுங்க மேம். பார்த்து போட்டு கொடுங்க. ஏங்க காய்கறியா வாங்குறீங்க, பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. சொல்லுங்க மேம், நீங்களே சொல்லுங்க. I'll give you 70 points. Next, திவ்யா பார்த்தசாரதி. திவ்யா, உங்களுக்கான டாபிக். உங்க தங்கச்சிக்கு மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. ஆனா அதனால தான் அவளுக்கு அலர்ஜி ஆகுது. அது நல்லதில்லை, நீங்க அவளுக்கு புரிய வைக்கணும். இந்த சின்ன வயசுல அது அவ்வளோ மேக்கப் தேவையில்லை, அலர்ஜி வந்து அதனால தான் வருது. ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு and it starts now. ரம்யா, நான் சொல்ற அறிவுரையை தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு கேளு. ஒப்பனை பொருட்கள் நீ அதிகமா யூஸ் பண்றதுனால உனக்கு எவ்வளவு ஒவ்வாமை வருதுன்னு நீ பாத்தியா? கையில வருது, முகத்துல வருது, காலில் வருது, எல்லா இடத்துலயும் வருது. நீ தயவு செய்து சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொல்றத ஒரு முறை சிந்திச்சு பாரு. எடுத்துக்காட்டுக்கு உதட்டு சாயமே எடுத்துப்போமே. அது நீ உதட்டுல போடுறதுனால உன்னோட உதட்டோட மென்மை தன்மை எவ்வளவு குறையுது தெரியுமா? அது மட்டும் இல்லாம உதட்டோட நிறம் மாறுது, உன்னோட அழகான இதழ்கள் கருப்பா மாறுது. தயவு செய்து நீ சிந்திக்க வேண்டிய நேரம். இந்த சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்றத கேளு. பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தயவு செய்து இதெல்லாம் பூசாத, அது உனக்கு நல்லதில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நீ நானும் ஒரு அங்காடிக்கு போகும்போது நீ வந்து நான் கடலை மாவு வாங்கும்போது நீ உதட்டு சாயம் வாங்கின, அது எனக்கு பிடிக்கல. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு பாத்தியா அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அது மட்டும் நான் சொல்ல, உன்னோட நிறைய நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல. தயவு செய்து கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கும். இந்த வயசுல இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொல்றேன். இது எப்பவுமே தேவையில்லைன்னு சொல்லல. இயற்கையா நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஏன் அந்த உதட்டு சாயத்துக்கு பதிலா நீ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நைட்டு வச்சு படுத்தாலே உனக்கு சூப்பரா எல்லாமே நடக்கும்.
right. நீங்க அழகா இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணாம நீங்க பேசிருக்கீங்க. ஆனா நடுவுல 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் over there. 15 மார்க்ஸ் கட் பண்ணிட்டு 75 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு திவ்யா. நான் அங்காடிக்கு போகும்போது நான் கடல் மாமா வாங்கினேன், நீ உதடுக்கு சாயம் வாங்கின. ஆஹா. ஷிஃபா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு டாபிக் வரப்போது, நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கான டாபிக், உங்களுக்கு சினிமா பார்க்கவே பிடிக்காது, ஆனா உங்க கணவர் சினிமா பைத்தியம். அடிக்கடி நைட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு லேட்டா வராரு. இப்போ கோபப்பட்டு அவர்கிட்ட சண்டை போடணும். இப்போ உங்களுக்கு டாபிக் கொடுத்துட்டேன், 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு. and it starts now. எங்க எத்தனை தடவைங்க சொல்றது படத்துக்கு போகாதீங்க படத்துக்கு போகாதீங்கன்ட்டு? நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா? தினமும் இப்படிதான் பண்றீங்க, இரவு காட்சி தான் போறீங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நான் சொல்றதை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த காசு இருந்தா நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், சாப்பிடலாம். எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் டெய்லியும் சொல்றேன், உங்க அம்மா கிட்ட சொல்றேன், உங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவங்களும் உங்ககிட்ட சொல்றாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே மாதிரி நீங்க தினமும் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது சொல்லுங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு ஃபிலிம் பார்க்கறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க டெய்லி இப்படிதான் பண்றீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம வீட்லயே தொலைக்காட்சி இருக்கு இல்லையா? தொலைக்காட்சியில பார்க்க வேண்டியதானே? எதுக்காக நீங்க தினமும் போறீங்க? நம்ம பசங்க இருக்காங்க இல்லையா? நம்ம பசங்க கூட பார்க்கலாம்ல. எதுக்காக இந்த மாதிரி டெய்லியும் பண்றீங்க? எனக்கு சத்தியமா இது கொஞ்சம் கூட பிடிக்கல. சரிங்களா? இனிமே இப்படி பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வேற யார் சொன்னா நீங்க கேட்பீங்க சொல்லுங்க? எவ்வளவு தூரம் சொல்ற நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணா நீங்க கேட்பீங்க சொல்லுங்க? எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு மேல நான் கண்டிப்பா பொறுமையா இருக்கவே மாட்டேன். சரிங்களா? போதும், பொறுத்தது போதும். நான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? என்னால கண்டிப்பா இதுக்கு மேல முடியாது. டைம் அப். ஷிஃபா, முயற்சி நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா ஒரே விஷயம் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீங்க யார் சொன்னா கேட்பீங்க, சொன்னது கேட்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கு பிடிக்கல ஒரே விஷயத்த நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. and 7 ஆங்கில வார்த்தைகள். ஐயோ. she is on 70. நான் உங்களுக்கு 75 கொடுப்பேன். 75 பாயிண்ட்ஸ். so end of the roundல பாத்தீங்கன்னா தேவிகா 85 பாயிண்ட்ஸ், திவ்யா 70 பாயிண்ட்ஸ், திவ்யா பார்த்தசாரதி 85 பாயிண்ட்ஸ், ஷிஃபா 75 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த புகைப்படம் யாரோடதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்க்கு 50 பாயிண்ட். ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ். தேவிகா, உங்களோட ஆரம்பிக்க போறோம். நீங்க அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரவுண்ட் ஆரம்பித்து முன்னாடி நீங்க ஒரு நடனம் ஆடினீங்கன்னா நல்லா இருக்கும். ரெடி? வாங்க. என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு, குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு, என் தண்டவாளம் கண்ட மக ஓட்டுற ரயிலு. ஐயோ ஆம்பள ஐஸ் வண்டி போல அட ஐஸ் வச்சே கவுத்துட்டு வாங்கல. பலது கண்ணீரப்பம் பெண்ணோரு தீ மேல அடக்கிட்டது கண்ணு மேயும் அப்பா இன்னொரு தீ மேல.
தேவிகா 85 பாயிண்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்க. உங்களுடைய செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். ரெடி? ரெடி. தேவிகாக்காக பிக்சர். Three, 2, 1. கண்டுபிடிக்க முடியல. 100 பாயிண்ட்ஸ்க்காக போறீங்களா? அமலா நீங்க 100 பாயிண்ட்ஸ்க்காக இல்ல 200 பாயிண்ட்ஸ்க்காக? 200. 200 பாயிண்ட்ஸ்க்காக you would want to go for Amla. Oh yeah! வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். Amla was the right answer. 200 points நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ஸ்கோர் 285. Amla பார்த்தோன்னே I feel so jealous. ஏன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு அழகான டுயட் சாங் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அம்லாவும் கமல் பார்த்தோன்னு அப்படி ஒரு கோபம் வரும் எனக்கு. இந்த மாதிரி ஒரு டுயட் சாங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் தட் வாஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் திவ்யா 70 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. அண்ட் 200 பாயிண்ட்ஸ்க்காக உங்களுக்கு பிக்சர். சொல்லுங்க. சேரன். இயக்குனர், நடிகர் சேரன் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா, மகிழிறகில் வாசம் வந்துச்சா, தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா, தமிழ்நாட்டு வெட்டம் வந்துச்சா, அழகாந்தம் போல ஏதோ ஒண்ணு நெஞ்சுக்குள்ளே ஒட்டி கொண்டு காதல் காதல் என்று சொல்லச்சா. 200 பாயிண்ட்ஸ் 270 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கோர். அடுத்தது திவ்யா பார்த்த சாரதி உங்களுக்காக ஒரு பிக்சர் வரப்போகுது. அண்ட் ஹியர் இட் இஸ். பவர் ஸ்டார். ரொம்ப வருத்தப்பட போறாரு. பவர் ஸ்டார் சொல்லிருக்கீங்க. ஓகே, tell me confidently power star. I'll go for 100. You'll go for 100 points. Okay, 100 points காக பிக்சர் இன்னும் கிளியரா கொடுங்க. I'll go for 50. 50 points காக இன்னும் கொஞ்சம் clear picture போடுங்க. Five, 4. We'll go with power star only. I mean. Okay, so 50 points க்கு power star தான் சொல்றீங்க. 50 points க்கு power star தான் சொல்லிருக்காங்க. Right இருந்தா 50 points, wrong இருந்தா 0. Picture. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. முரளி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டு போயிட்டாரு. பட் such a fine gentleman he was. Unfortunately 0 marks. எந்த மார்க்ஸ் உங்களுக்கு வரல, நான் தவறான பதில் கொடுத்தீங்க. ஸோ 85 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கு. அடுத்தது ஷிஃபா 75 பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஷிஃபாக்காக பிக்சர். You go for 100 points? 100 points kaga picture. Shalini. Shalini. Confirm Shalini? 100 points kaga Shalini sollirukanga. Right or wrong?
பாயிண்ட்ஸ்க்காக ஷாலினி சரியான பதில் கொடுத்தீங்க. உங்க ஸ்கோர் 175 பாயிண்ட். கண்டுபிடி அவ்வளவு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா எனக்கு தெரியல சில பேர். End of round and round கடைசியில தேவிகா நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்துட்டு 200 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. உங்க ஸ்கோர் 285 பாயிண்ட். திவ்யா நீங்களும் ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. உங்க ஸ்கோர் 270 பாயிண்ட். திவ்யா சாரதி அன்பார்ச்சுனேட்லி பதில் தவறா இருந்தது. சோ உங்க 85 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு. And next ஷிஃபா 100 பாயிண்ட்ஸ்க்காக ஷாலினி ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. So your score is 175. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசை. இந்த ரவுண்ட்ல உங்க முன்னாடி 4 பாக்ஸஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல கிஃப்ட் பிரைசஸ் இருக்கு. ஆனா அந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ் நீங்க ஜெயிக்கணும்னா இங்க இருக்கிறது சாவி எல்லாம் ட்ரை பண்ணி அந்த பெரிய பூட் ஓபன் பண்ணிட்டு கிஃப்ட் எடுக்கணும். 1 நிமிஷம் டைம் இருக்கு உங்களுக்கு. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்க அது பார்ப்போம். தேவிகா we are going to start with you. Ready? வாங்க. Your time starts now. Come, next. Take the next and run. Time up. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. So 100 பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு. பட் இந்த பாக்ஸ்ல கிஃப்ட் என்ன இருக்கு? There are 2 gifts. உங்களுக்கு pressure cooker and blender. Congratulations. Thank you. வாங்க. தேவிகா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க டோட்டல் ஸ்கோர் 385 பாயிண்ட். அடுத்தது திவ்யா வாங்க. And you're ready? Yes. விஜய் மட்டும் இல்ல நல்லா ஆடுவீங்க நான் கேள்விப்பட்டோம். So you perform and அதுக்கப்புறம் we'll start the game. கண்ணு 2 ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்ணம் 2 பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். கண்ணு 2 ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்ணம் 2 பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். எம்மேனி ஒரு தேக்குதான் மின்னது பார் மூக்குதான். எம்மேனி ஒரு தேக்குதான் மின்னது பார் மூக்குதான். உள்ளதையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான். பின்னிடாத கூந்தல் ஒரே கண்ணகரு கூற்றாவதான். டியா 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 அரை டண்டன காடியா. கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. டியா 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 அரை டண்டன காடியா. பையா 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 என தின்னு புட்டு போயா. இப்போ அந்த மூவ் இங்கே இருக்கான பாப்போம். ஒரு கீ எடுத்து ஓடணும். Your time starts now.
next. Take another key and run. ஆஹா திவ்யா ஓஹோ உங்களுக்கு பொன்மணி வழங்கும் டேபிள் டாப் வெட் கிரைண்டர். Thank you. Congrats. திவ்யா 370 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. And திவ்யா நீங்க 85 பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல வந்துடலாம் மேடம். இந்த ரவுண்ட்ல வந்துடலாம் வாங்க. திவ்யா ரெடி? ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. 85 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. You'll have to buck up. Ready? Your time starts now. Go. மூணாவது திறக்க முடியல பட் ரெண்டு பாக்ஸஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. So let's see what you have won. என்ன ஜெயிச்சிருக்கீங்க? பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். And இந்த பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்க? ஓஹோ உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல பிரஷர் குக்கர். Thank you so much. என்னன்னா 200 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. 2 gift hampers வாங்கிட்டீங்க. குத்தாட்டம் போட்டுறலாமா? Absolutely. வாங்க நீங்க ஆடுங்க, நான் இதை வச்சுக்கிறேன். ஏலா 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 ஏலம்மா காட்டு வேட்டக்காரி காதல் வச்சோந்தே ராவில் பூச்சாண்டி பச்சை தண்ணி ஒத்து பார்வையில் பத்த வச்சாண்டி தாண்டி குடி தாண்டி தாவணி தொட்டேண்டி முத்தந்தான வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யண்டி அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ளை கொண்டக்காரி ஐயாரட்டு பல்லக்காரி ஒரு போடு போட்டா சைவ காட்டு வேட்டக்காரி. Well done and well performed. Thank you. 2 boxes, 2 gift hampers and 200 points ஜெயிச்சிருக்கீங்க. 285 points. It for Shifa 175 pointsல இருக்கீங்க. வாங்க boxes open பண்ணனும். Ready? Go. No, come.
ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க ஷிஃபா. அண்ட் இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு இண்டக்ஷன் செட். கங்க்ராச்சுலேஷன். இப்போ என்னன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிட்டீங்க, அது கீ ஓபன் பண்ண முடியல, மறுபடியும் ட்ரை பண்றீங்களா? ஓகே. இதுவும் வேணும். இது கொடுத்து நான் எடுத்துட்டு போக மாட்டேமா, அது ட்ரை பண்ணுமா. இது கையில வச்சுட்டு எப்படிமா அது ஓபன் பண்ணுவேன்? முடியாதுல்ல. இல்ல நான் வைக்கிறேம்மா, நான் கொடுத்துறேம்மா உனக்கு, அது ஓபன் பண்ணுமா, ட்ரை பண்ணுமா. ஓபன் ஆகும், ஓபன் ஆற வரைக்கும் ட்ரை பண்ணணும். சுத்திட்டே தான் இருக்கு. மறுபடியும் ரவுண்ட்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் கரெக்டா பாருங்க. ஏன்னா பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க பஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு பதில் கொடுக்கணும். ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா -50. ஸோ ரவுண்ட்ஸ்ல பாயிண்ட்ஸ் மாறி 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 போயிட்டு இருக்கும். ரெடி? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல மொத்தம் எத்தனை பெண் இருக்கு? திவ்யா பார்த்தசாரதி, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை பெண் இருந்தது? 10. 10 பெண் இருந்தது. 10 பெண் இருந்தது சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட் ஆன்சர். Dalamo dalamo dala dala dalamo 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 dala dala dalamo 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 kalele ki rat di mel kaadale. 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. சோ அந்த 50 பாயிண்ட் தேவிகா நீங்க கொடுத்திருக்கீங்க. and your score is 335 பாயிண்ட். நீங்களும் 335 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க. சோ இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கீங்க. செகண்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் L என்ன கலர் பாக்ஸ்ல இருந்தது? Again Divya Parthasarathi. Let me give a try. Yeah? It should be red. Should be red சொல்லிருக்கீங்க. ரைட் ஆன்சர் இருந்தா +50, தவறான பதில் இருந்தா 50 மைனஸ் ஆயிடும். L ரெட் பாக்ஸ்ல இருந்தது சொல்லிருக்காங்க. பாப்போம். Oh yeah, right answer. பாயிண்ட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தது. மறுபடியும் ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. அண்ட் இந்த தடவை அந்த 50 பாயிண்ட்ஸ் திவ்யா நீங்க கொடுக்க போறீங்க. சோ யோர் ஸ்கோர் 385. மறுபடியும் ஒரு பிக்சர் வரப்போகுது. அண்ட் லுக் அட் இட். கேள்வி, இந்த படத்தில் கேளுங்க மேம். கேள்வி கேட்கணுமா? கேளுங்க. இந்த படத்துல எத்தனை ரிங்ஸ்? நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க ஷிஃபா. எத்தனை ரிங்ஸ் இருந்தது? 12 ரிங்ஸ் இருந்தது. 12 மோதிரங்கள் இருந்தது சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? Yes, 12. சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சல
இருக்கீங்க. 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. And இந்த தடவை 50 பாயிண்ட்ஸ் உங்க பக்கத்துல இருக்கிற நேபர் கொடுத்துருக்காங்க. திவ்யா பார்த்தசாரதி நீங்க 335க்கு வந்துட்டீங்க. And ஷிஃபா நீங்க 325. வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பக்கத்துல இருக்கீங்க. ஒரு 5-10 தான் வித்தியாசம் இருக்கு. கடைசி பிக்சர் வரப்போது. இந்த பிக்சருக்கு யார் சரியான பதில் கொடுத்துட்டு 50 பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியில மகாலட்சுமி டைட்டில் வின்னரா இருக்க போறாங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா பாப்போம். எனி ஒன் கேன் பி தி வின்னர். பிக்சர் வரப்போது. லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. அண்ட் தி பிக்சர். உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் 6 நம்பர் பால் என்ன கலர்? தேவிகா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. if it's a right answer you'll win. 6 நம்பர் பால் என்ன கலர்ல இருந்தது? ஆரஞ்சு. 6 நம்பர் பால் was an orange color. Right, orange color இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. Right or wrong? Picture. முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது. என் கதை முடியும் நேரமிது. தேவிகா பச்சை கலர்ல இருந்தது. நீங்க ஆரஞ்சு சொல்லிட்டீங்க. 335 இருந்தது. அதுல 50 மைனஸ் ஆகி உங்க ஸ்கோர் 285 பாயிண்ட்ஸ். இப்படிதான் இந்த கேம் இருக்குங்க. யாரோ ஜெயிப்பாங்க, சில பேர் தோப்பாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருந்து இன்னைக்கு தேவிகா நீங்க லூஸ் பண்ணிட்டு போறீங்க. சோ எண்ட் ஆஃப் தி ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தேவிகா ஸ்கோர் 285 பாயிண்ட்ஸ், திவ்யா 320 பாயிண்ட்ஸ், ஷிஃபா 325 பாயிண்ட்ஸ். அண்ட் 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ல இன்னைக்கு திவ்யா பார்த்தசாரதி ஜெயிச்சிருக்காங்க with 335 பாயிண்ட்ஸ். இங்க முடியுது. எபிசோட் எண்ட்ல எல்லார் கையிலும் அதே மாதிரி நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்கு. ஜெயிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு மகாலட்சுமிக்கான டைட்டில் திவ்யா பார்த்தசாரதி ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கேபிஜே நவரத்னங்கள் சார்பாக 3000 ரூபாய் வர்த் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்கு. and that's for each of you. பார்த்தசாரதி இன்னைக்கு நீங்க மகாலட்சுமி இருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து உங்க உயரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சோ அதுக்காக உங்களுக்கு ஒரு 2-door refrigerator. Congratulations. இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடியுது. Till I see you next episode. It's Tara Siva from Kushwan team. நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Bruinston. See you in the next episode. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? காளி போட்டு சுத்த வைக்கிற. என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற. கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வீசுற. திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி.